வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். மே மாதம் 1ஆம் தேதியாகிய இன்றைய மே தின விடுமுறை நாளில் இலங்கை அரசியல்வாதிகளின் நீட்டல் முழக்கல் மே தின அறிக்கையிடல்களை பார்க்கும் மனமில்லாமல், ஒருவேளை நீங்கள் பழைய புராண படமான திருவிளையாடலை நோக்க நேர்ந்தால், அந்த படத்தில் ஏழை புலவனான தருமிக்கும் சிவபிரானுக்கும் இடையில் நடைபெறும் கேள்வி பதில் காட்சி இன்றும் உயிர்ப்புடன் இருப்பதை கண்டுகொள்ள முடியும். அந்த காட்சியில் பிரிக்க முடியாதது எதுவோ என தருமி வினா எழுப்ப, அதற்கு வறுமையும் புலமையும் என சிவன் பதிலளித்துக் கொள்வார். இவ்வாறான ஒரு பிரிக்க முடியாதது எதுவோ என்ற ஒரு வினாவை சமகால இலங்கை தீவை மையப்படுத்தி எழுப்பிக் கொண்டால் அதற்கு பல பதில்கள் வரக்கூடும். அந்த வகையில் துப்பாக்கிச் சூட்டு வெடிச்சத்தங்களும் நாடும் என்பதாகவும், அரசியல்வாதிகளும் பொய்களும் என்பதாகவும், தேர்தல்களும் புதிய பழிச்சிடல்களும் என்பதாகவும், மேற்குலக ராஜதந்திரமும் மிகா நடிப்பும் என்பதாகவும் சில தினுசான பதில்கள் வரக்கூடும். அந்த வகையில் யாழ்ப்பாண மக்களுக்கான எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் கரத்துண்டாக 35 வருடங்களின் பின்னர் பலாலி வீதியில் காங்கேசந்துறை வரையிலான அரச பேருந்து சேவை இக்கேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களின் பிரசன்னத்துடன் ஏற்கனவே சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடந்த 1990 பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு மலையெடுத்த இறைப்பாம்பு படுத்துக்கொண்ட பின்னர் யாழ் பலாலி வீதி போக்குவரத்து வயாவலான் சந்தியுடன் நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த 10ஆம் தேதி இதில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் சும்மா வரவில்லை. இலங்கை தீவில், குறிப்பாக தென்பகுதியில் எங்குமே காண கிடைக்காமல் தமிழ் பகுதிகளுக்கே மட்டும் உரிய கடும் நிபந்தனைகளுடன் இந்த வீதி திறந்து விடப்பட்டது. அதன் பின்னர் இந்த வீதியில் இப்போது காங்கேசந்துறை வரை அரச பேருந்து சேவை இயக்கப்படும் முன்னோடி நிகழ்வு நடந்தது. இந்த முன்னோடி நிகழ்வில் எக்கேடிஆர் தரப்பின் தேர்தல் பரப்புரைகளுக்கு மறைமுகமாக உதவி கொள்ளும் வகையில் கொழும்பிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரான ஜீவன் புரசிங்கவும் யாழ்ப்பாணத்தில் பிரசன்னப்பட்டிருந்தார். தமிழ் பகுதிகளில் இவ்வாறான தேர்தல் காட்சிப்படுத்தல்கள் இருந்தாலும் இலங்கையோடு இதேபோல சமகாலத்தில் சில நகர்வுகள் பிரிக்க முடியாதபடி ஒட்டித்தான் உள்ளன. அந்த வகையில் இலங்கையுடன் துப்பாக்கி வேட்டு சத்தங்களும் பிரிக்க முடியாதபடி ஒட்டி தொடர்கின்றன. இதேபோல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தும் பொய்களும் இந்த தேர்தல் களத்திலும் எதிரொலித்துக் கொள்கின்றன. தினசரி தென்னிலங்கையில் கேட்கும் நாசகார வெடிச்சந்தங்களின் பின்னணியில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவும் முடிவுக்கு வந்துவிட்டது. கடந்த வருடம் இவ்வாறாக இடம்பெற்ற 2 முக்கியமான தேர்தல் களங்களிலும் இவ்வாறு இடம்பெற்ற அஞ்சல் மூல வாக்களிப்பில் ஏகேடிஆர் தரப்புக்கு பெரும் முன்னிலை இருந்ததை வாக்கு எண்ணிக்கை நாட்களில் தெளிவாகவே காண முடிந்தது. ஆனால் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள இந்த தேர்தல் நாளில் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்குமா என்பதில் ஏகேடிஆர் தரப்பு தோழர்களுக்கு உள்ளூரோ ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்கின்றது. எனினும் ஏகேடிஆரின் ஜேவிபி தோழர்களுக்கு தமது வரலாற்றில் முதன்முறையாக ஆட்சி தரப்பிலிருந்து எதிர்கொள்ளும் நாளாக கடந்தது. இதனால் ஜேவிபி மேற்பார்த்த திசைகாட்டி தோழர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் இன்றைய உலக தொழிலாளர் தினம், அதாவது மே தினம், புதிசு கண்ணா புதிசு பாணியிலானது. ஏனெனில் ஜேவிபி என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டு இலங்கையில் பல தசாப்தங்கள் கடந்தோடி விட்டாலும் அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு கடந்த இந்த காலத்தடத்தில் இவ்வளவு வருடங்களும் ஜேவிபியினர் நடத்திய பேரணிகளில் அரச தரப்பை அவர்கள் வசைபாடிக் கொள்வதே வழக்கமானது. அதாவது இவ்வளவு நாளும் ஆட்சி தரப்பை வசைபாடியே பழக்கப்பட்ட ஜேவிபிக்காரர்கள் இந்த முறை முதன்முறையாக தாமே ஆட்சி தரப்பில் இருக்கின்றார்கள். ஆயினும் இன்றைய நாளில் தாம் தான் ஆட்சி தரப்பு என்பதை மறந்து பழக்க தோஷத்தில் அடக்குமுறை அரசே என அவர்கள் குரல் கொடுக்காமல் இருந்தால் அதுவே புண்ணியமானது. ஏனென்றால் இவ்வளவு நாளும் அடக்குமுறை அரசே என குரல் கொடுத்த அவர்கள் இப்போது ஆளுமை கொண்ட அரசே என புகழ்பாடும் வகையில் இலங்கை தீவின் கடந்த வருட ஆட்சி மாற்றம் நிலைமையை மாற்றியுள்ளது. இலங்கை தீவை இன்று மே தினம் கடந்த நிலையில் அந்த தீவு குறித்த ஒரு கணிப்பீட்டுக்காக
இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைகளும் இன்றைய விடுமுறை நாளிலும் தமது கண்காணிப்பு பணிகளை தொடர்ந்தனர். சமகாலத்தில் இலங்கையை மையப்படுத்திய மேற்குலக ஆட்டங்களில் ஒன்றாக மேற்குலகம் நடத்தி கொள்ளும் ஆட்டங்களின் ஒரு காயாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கும் GSP+ எனப்படும் பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்ட வரிச்சலுகை விடயம் மீண்டும் ஒரு முறை எட்டி பார்க்கிறது. இந்த GSP+ வரிச்சலுகையை இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்கிக் கொள்வதா இல்லையா என்பதில் ஒரு முடிவை எடுப்பதற்குத்தான் தற்போது பிரசல்ஸில் இருந்து ஒரு கண்காணிப்பு குழு கடந்த 28ஆம் தேதி முதல் இந்த குழு தனது ஆய்வுகளை நடத்தி வருகிறது. எதிர்வரும் 7ஆம் தேதி வரை இந்த குழு இலங்கையில் தங்கியிருக்கும். இவ்வாறான நிகழ்ச்சி நிரலுடன் சுற்றி சுழலும் பிரசல்ஸ் குழு நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி AKDR சந்தித்துக் கொண்ட போது தாம் நடத்தும் இந்த மீளாய்வு சாதகமான முறையில் இலங்கைக்கு வரிச்சலுகையை வழங்கும் என தமது ஆய்வுகள் முடிய முன்னரே ஒரு முக்கியமான அறிகுறியை AKDRக்கு இந்த குழு வெளிப்படுத்தியிருப்பது அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். அதாவது பிரசல்ஸ் மேற்பார்த்த ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே இலங்கையை மையப்படுத்தி தீர்மானிக்கப்பட்ட விடயத்தை இந்த கண்காணிப்புக்கான குழுவின் தலைவராக உள்ள சார்ல்ஸ் வைட்லியின் வாயால் தெரிவிக்க வைத்ததாக தெரிகிறது. GSP+ கண்காணிப்பையும் அதேபோல மே 6 இடம்பெறும் தேர்தலையும் பார்த்துவிட்டு கிளம்ப உள்ள இந்த குழு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச்சலுகையை பெறும் நாடு ஒன்று அதற்கான நிபந்தனைகளை உள்ளூரில் பூர்த்தி செய்கின்றதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே தாம் ஆய்வு செய்யும் நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இவ்வாறான சாதக பாதக அறிகுறிகளை காட்ட வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றாக இந்த குழு நேற்று AKDR சந்தித்த போது சாதகமான அறிகுறிகளை வெளிப்படுத்தியது. ஆனால் இந்த குழு இவ்வாறுதான் செய்யும் என்ற ஒரு எதிர்கூறலை கடந்த 26ஆம் தேதி இந்த பதிவு கூறியிருந்தது. அந்த வகையில் 26ஆம் தேதி இந்த பதிவில் கூறப்பட்டது போலவே புதிய ஆட்சி தரப்பான AKDRக்கு பிரசல்ஸ் தனது கரங்களில் வைத்திருக்கும் இலங்கை தீவின் மனித உரிமை நிலவரங்கள், இலங்கை தீவில் தொழிலாளருக்கு உள்ள உரிமைகள், இலங்கை தீவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் இலங்கை தீவின் நல்லாட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய தமது டிக் பாக்ஸ் பட்டியலை AKDRின் புதிய ஆட்சி அதிகார மையத்துக்காக நீக்கு போக்காக தளர்த்தும் வகையில் அறிகுறிகள் பிரசல்ஸால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் மிகப்பெரிய 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ள 27 உறுப்பு நாடுகளையும் 450 மில்லியன் நுகர்வோரையும் கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் AKDR அரசாங்கத்துக்கும் நிச்சயமாக GSP+ கிட்டிக்கொள்ளக்கூடும். ஒன்றியம் இவ்வாறு ஏற்கனவே தமது தரப்பில் முடிந்த முடிவை கொழும்பில் மெல்ல பையிலிருந்து எடுத்துவிட தலைப்பட்டாலும் GSP+ வரிச்சலுகையை இலங்கைக்கு வழங்கிக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதே இலங்கையில் வாழும் தமிழர்களின் எதிர்பார்ப்பு என இதே குழுவை நேற்று சந்தித்த மனோ கணேசன் தலைமையிலான குழுவும் வலியுறுத்தல் ஒன்றை செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய குழுவை நேற்று சந்தித்த மனோ கணேசன் தலைமையிலான குழு இந்த விடயத்தில் எழுத்து மூலமான 5 அம்ச கோரிக்கை ஆவணத்தையும் பிரசல்ஸ் குழுவின் கைகளில் திணித்துள்ளது. சர்வதேச சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்கள் சலிப்பு அடைந்து விட்டதாகவும் இலங்கை தொடர்பான விடயத்தில் அமெரிக்காவும் தற்போது ஒதுங்கியுள்ளதால் தமிழர்களின் இறுதியான அனைத்துலக நம்பிக்கையாக ஐரோப்பிய ஒன்றியமே இருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியமும் தம்மை வஞ்சிக்க கூடாதென இலங்கையில் வாழும் தமிழர்கள் எண்ணுவதாக மனோ கணேசன் பிரசல்ஸ் குழுவுக்கு ஒரு செய்தியை சொன்னார். இதனால் இலங்கையில் தொடரும் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக இடைநிறுத்தப்பட வேண்டும் எனவும் நாட்டில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் உடனடியாக ஆரம்பமாக வேண்டும் எனவும் காணாமலாக்கப்பட்ட மக்களின் விடயம் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் விடயங்களும் உடனடியான அர்த்தபூர்வமான நடவடிக்கைக்காக நகர்த்தப்பட வேண்டும் எனவும் நீண்டகாலமாக விடுதலை செய்யப்படாமல் முறைகேடாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் இலங்கைக்கு சில நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனைகளில் கொழும்பு சாதகமாக முன்னகர்வை செய்தால் மட்டுமே இலங்கைக்குரிய GSP+ வரிச்சலுகையை ஒன்றியம் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மனோ கணேசன் தரப்பு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறான தார்மீகமான கோரிக்கைகள் பிரசல்ஸ் குழுவிடம் முன்வைக்கப்பட்டாலும் பூகோள அரசியல் ஆட்டத்தில் பாராது வந்த மாமணியாக இலங்கையில் கிட்டிய AKDR தரப்பை வஞ்சிக்கு நோக்கமில்லாமல் பிரசல்ஸ் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருப்பதால் தான் அது நேற்று AKDRுடனான சந்திப்பின் போது GSP+ வரிச்சலுகை விடயத்தில் ஒரு ஒலிவ் கிளையை நீட்டியதாக தெரிகிறது. அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் புலம்பெயர் தமிழர்களை மீண்டும் ஒருமுறை உரசிக்கொள்ளும் வகையில் பிரான்சின் திரையரங்குகளில் நேற்று வெளியான ஈழம் சிறிய யாழ்ப்பாணம் என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய ஈழம் லிட்டில் ஜெஃப்னா என்ற பிரெஞ்சு மொழி திரைப்படம் அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது.
இது ஒரு புனைவு கதைக்குரிய கேங்ஸ்டர் திரைப்படம் என்ற வகையில் படத்தின் இயக்குனரும் அதன் தயாரிப்பு நிறுவனமும் வியாக்கியானங்களையும் விளக்கங்களையும் வழங்கிக் கொண்டாலும் லாரன்ஸ் வெலின்ஸ் என்ற ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இயக்குனரால் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்ட குறியீடுகள் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அரசியல் உரிமை போராட்ட செயற்பாட்டாளர்களையும் பிரான்சில் வாழும் தமிழ் மக்களையும் மிக மோசமாக இந்த திரைப்படம் சித்தரித்துள்ளதாக பிரான்ஸ் வாழ் படைப்பாளிகளில் அதிகமானோர் விசனங்களை வெளியிட்டுள்ளனர். இலங்கை தீவை விட்டு புலம்பெயர்ந்த முதல் தலைமுறையைச் சேர்ந்த ஒரு சிலரே இந்த படத்தை பாராட்டவில்லை என படத்தின் இயக்குனரான லாரன்ஸ் வெலின் குறிப்பிட்டாலும் ஒரு சிலர் அல்ல, மாறாக பலர் தமது சமூகம் இந்த படத்தில் மோசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் சமூகத்தின் இதயத்தை குத்தும் இந்த படத்தின் இயக்குனரும் மைக்கேல் என்ற பிரெஞ்சு காவல்துறையில் பணியாற்றும் இளம் காவல்துறை அதிகாரி என்ற முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். இதனைவிட தமிழக நடிகரான வேல ராமமூர்த்தி, ராதிகா சரத்குமார் மற்றும் புவிராஜ் ரவீந்திரன் ஆகியோரும் முக்கிய பாத்திரங்களில் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர். இதற்கும் அப்பால் பிரான்சில் வாழும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட கலைஞர்களும் சிறிய சிறிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தின் உண்மையான கதையை தெரியாமல் தாம் நடித்தமை குறித்து இந்த கலைஞர்கள் இப்போது கழிவிறக்கம் கொள்கின்றனர். இதனைவிட பாரிஸ் நகரில் சின்ன யாழ்ப்பாணம் என்ற அடைமொழியை பெற்ற லா சப்பலில் படப்பிடிப்பு இடம்பெற்றது. இந்த படப்பிடிப்பின் போது பயன்படுத்தப்பட்ட தமிழ் வணிக நிறுவனங்களும் படத்தில் மோசமான காரியங்களுக்கான இடமாக சித்தரிக்கப்படுகின்றன. இதனால் தான் இந்த திரைப்படத்துக்கு பங்களிப்பு வழங்கிய அனைத்து தமிழ் கலைஞர்களும் தமிழ் வணிக நிறுவனங்களும் பொறுப்பேற்கப்பட வேண்டியவர்கள் என்ற விமர்சனங்கள் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகின்றன. இந்த திரைப்படத்தின் துணை இயக்குனரின் உதவியாளராக பணியாற்றிய குணா ஆறுமுகராசாவை தமது அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து உடனடியாக இடைநீக்கம் செய்திருப்பதாக ஈழத்தமிழர் திரைப்பட சங்கமான லிப்ட் அதிகாரபூர்வமாக பாரிஸில் அறிவித்தல் விடுத்துள்ளது. லாச்சப்பல் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவான விடுதலை செயற்பாட்டாளர்கள் மிரட்டல்கள் மூலம் பணத்தை பறித்ததாகவும் ஆட்கடத்தல் செய்வதாகவும் ஆட்கடத்தலின் போது பலியானவர்களின் உடலங்களை லாச்சப்பல் பகுதியில் எரிப்பது போலவும் புலம்பெயர் வணிகர்கள் பண மோசடி செய்வதாகவும் அவ்வாறான பண மோசடிக்கு இந்த குற்றவியல் குழு இயங்குவதாகவும் இந்த திரைப்படம் சித்தரிக்கின்றது. இவ்வாறாக உள்ள பாதகமான விடயங்களை புலனாய்வு செய்வன பிரெஞ்சு காவல்துறையில் பணியாற்றும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட ஒரு இளம் அதிகாரி விடுதலை செயற்பாட்டாளர்களாக குறித்த படத்தில் காட்டப்படும் குழுவுக்குள் ஊடுருவும் வகையில் காவல்துறையால் அனுப்பப்படுவதாக திரைப்படத்தில் காட்சிகள் உள்ளன. அவ்வாறாக விடுதலை செயற்பாட்டாளர்களின் குழுவுக்குள் ஊடுருவி பிரெஞ்சு காவல்துறைக்காக தனது புலனாய்வு பணியை மேற்கொள்ளும் பாத்திரத்தில் படத்தின் இயக்குனர் நடித்துள்ளார். இந்த படத்தில் கற்பனை கெட்டாத குரூரமான செயல்களை பாரிஸில் வாழும் ஈழத்தமிழர்கள் செய்வதான தோரணையிலும் காட்சிப்படுத்தல்கள் இடம்பெற்றுள்ளதால் இந்த படத்தை தடை செய்ய கோரும் கோரிக்கை படிவங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருந்தன. எனினும் நேற்று பிரான்சில் இந்த திரைப்படம் பரவலாக வெளியிடப்பட்டுள்ளது. இறுதியாக ஐரோப்பாவில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் நிலவும் இளவேனில் கால வெப்பநிலையை விட அசாதாரணமான வெம்மை நிலை நிலவி வருகின்றது. நேற்று பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவில் கடுமையான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பிரான்சில் 1930ஆம் ஆண்டுக்கு பின்னர் மிகவும் வெப்பம் மிகுந்த ஏப்ரல் 30ஆம் நேற்று கடந்தது. தலைநகர் பாரிஸில் 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. இன்றும் இவ்வாறான வெப்பநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பநிலை எதிர்வரும் 4 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் அதன் பின்னர் வெப்பநிலை சடுதியாக தனியும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில் வானிலை மோசமடைந்து வெப்பநிலையில் வீழ்ச்சி ஏற்படும் எனவும் இதனால் வார இறுதியில் 24 மணி நேரத்தில் சுமார் 10 பாகை வெப்பநிலை சடுதியாக குறைவடையும் எனவும் பிரான்சின் வானிலை அவதான நிலையம் குறிப்பிடுகிறது. ஐரோப்பிய பெருநிலப்பரப்பின் இந்த வெப்பநிலை பிரித்தானியாவிலும் நிலை வருகின்றது. அந்த வகையில் இங்கிலாந்தின் தென்கிழக்கு பிராந்தியங்களில் நேற்று 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்றும் கடும் வெப்பம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய வெப்பநிலையானது 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏப்ரல் மாதத்தில் பிரித்தானியாவில் நிலவிய மிகவும் வெப்ப நாளாக பதிவாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.